मिलेगी ऑल टाइम मस्ती और मजे ओनली विद सोनी। ये करो सब्सक्राइब, कमेंट एंड लाइक। நாங்க டேக் ஆஃப் பண்ணிட்டோம். என்ஜின்ஸும் மற்ற சிஸ்டமும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓவர். வெரி குட் கேப்டன். நீங்க ஆட்டிடியூட மெயின்டைன் பண்ணி அப்படியே வானத்துக்கு மேல பறந்துடுங்க. உங்க டெஸ்டினேஷனை நோக்கி போங்க. இன்னைக்கு ராத்திரிக்குள்ள கார்கோல ஃபில் அப் பண்ணிருக்கிற எல்லா திங்ஸையும் ஆப்பிரிக்காவுக்கு கொண்டு போய் சேர்த்து ஆகணும். உடனடியா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓவர் அண்ட் அவுட். திடீர்னு என்ன ஆச்சு? ஒட்டுமொத்தமா மொத்த அலார்ம்ஸ்ல இருந்து ஏன் பீப் சவுண்ட் வருது? எல்லா சிஸ்டம்ஸும் எப்படி திடீர்னு ஜாம் ஆச்சு? இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஏடிசி உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. ஹலோ ஏடிசி. ஹலோ, நான் கார்கோ பிளேனோட கேப்டன் பேசுறேன். FGT 352. ஹலோ ஹலோ FGT 352. எனக்கு உங்க வாய்ஸ் தெளிவா கேக்குது. சொல்லுங்க. ஏடிசில இருந்து நம்மளோட கான்டாக்ட் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. வரிசையா எல்லா மெஷின்ஸும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் ஃபெயில் ஆகிக்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா நம்மளோட டோட்டல் சிஸ்டமையும் யாரோ ஜாம் பண்ணிட்டாங்க போல இருக்கு. நீங்க என்ன காரியம் பண்ணிருக்கீங்க தெரியுமா? இந்த மாதிரி எங்க பிளேனோட சிஸ்டமை ஜாம் பண்ணி அதை கட்டாயப்படுத்தி உங்களோட ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ல லேண்ட் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய கிரைம். ஓகே, இப்போ எங்களை போக விடுங்க. வழி விடுங்க. கசுக்கா பசுக்கா நடுவுல தப்பே பண்ணாம மாட்டினாலும் அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோங்க. நாங்க உருவாக்குன இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்டுக்குள்ள வந்து எங்களுக்கு நீ ஆர்டர் போடுறியா? இவங்க ரெண்டு பேரையும் அரெஸ்ட் பண்ணி மத்தவங்களோட உட்கார வைங்க. அப்புறம் பிளேன்ல இருந்து எல்லா பொருளையும் எடுத்து குடவுன்ல கொண்டு போய் வைங்க. இப்படியே நடந்துகிட்டே இருந்தா கூடிய சீக்கிரமே இந்த உலகத்தோட மிகப்பெரிய பணக்காரங்களா ஆயிடுவோம் நாம. ஆமாமா, கண்டிப்பா. நம்மளோட ராடார் மூலமா நாம ஒவ்வொரு கார்கோ பிளேனோட சிஸ்டத்தையும் ஜாம் செஞ்சு அத ஃப்ளோட்டிங் ஐலாண்டுக்கு கொண்டு வந்து மொத்தமா கொள்ளையடிச்சிடலாம். நாம அப்படி செஞ்சோம்னா நாம பணக்காரங்களாகிறது எவனாலையும் தடுக்க முடியாது. கசுக்கா பசுக்கா நடுவுல தப்பே பண்ணாம மாட்டினாலும் அவ்வளவுதான். புரிஞ்சுக்கோங்க. கிக்கோட பிராக்டிஸ் ரெண்டே வார்த்தையில சொல்லணும்னா மைண்ட் ப்ளோயிங். மைண்ட் ப்ளோயிங் விட இது சூப்பரான மைண்ட் ப்ளோயிங். வெரி வெரி மைண்ட் ப்ளோயிங். இதுக்காகவே நான் கொஞ்சம் கப் கேக் சாப்பிட்டுக்கிறேன். ஏய் ட்விங்கிள், உனக்கு என்ன ஆச்சு? உன்னை பார்த்தா ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரி இருக்கு. கிக்கோ, இன்னைக்கு காலையில மேயர் அங்கிளும் டெம்போனாவும் ஏர்போர்ட்க்கு போறத நான் பார்த்தேன். ஒருவேளை டெம்போனாவும் மேயர் அங்கிளும் நம்மள விட்டுட்டு எங்கேயாவது ஊர் சுத்த போயிருக்காங்களா என்ன? எனக்கு என்னமோ அப்படி தோணல. ஏன்னா அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் எந்த லக்கேஜும் இல்ல. ஏதோ வேலை விஷயமா போயிருப்பாங்கன்னு தோணுது. பிரமாதம் சார்.
சூப்பரான ஒரு சம்மர் ஷாட் அடிக்க வச்சீங்க. இதையும் நான் நோட் பேட்ல நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த விஷயத்திலயும் தாம் தும்னு சும்மா ஃபுட்பால் கேம் விளையாடுற மாதிரி செயல்படணும். அப்பதான் எல்லாத்துலயும் நம்ம ஜெயிக்க முடியும். இது எப்படி இருக்கு? என்ன சொல்றீங்க? சார் இப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம மேயர் கிக்கோவை உடனடியா ஏர்போர்ட்டுக்கு வர சொல்லிருக்காராம். ஏர்போர்ட் இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கே. வேற வழி இல்ல, இப்ப நான் சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட்டு தான் ஆகணும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ சீக்கிரம் ஏர்போர்ட்டுக்கு போ. எஸ் ப்ரோ, லெட்ஸ் கோ. கடந்த 10 நாளாவே நம்ம கார்கோ பிளேன் மேல பறந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு காணாம போயிடுது. சூப்பர் ஸ்பீடோ கிட்ட கடந்த 10 நாட்கள்ல எத்தனை பிளேன் காணாம போயிருக்குங்கிற லிஸ்ட நான் கொடுத்துட்டேன். தேங்க்யூ அங்கிள். சூப்பர் ஸ்பீடோ, இப்ப நம்ம ஃபார்முலா நம்பர் 30 அப்ளை பண்ணலாமா? எஸ் ப்ரோ, லெட்ஸ் கோ. இது வரைக்கும் எத்தனை பிளேன்ஸ் காணாம போச்சோ அது எல்லாமே கார்கோ பிளேன்ஸா தான் இருந்திருக்கு. அதுலயும் முக்கியமா எது காணாம போயிருக்குன்னா ரொம்ப காஸ்ட்லியான கார்கோ இருக்கிறது. அச்சச்சோ கிக்கோ, நம்மளது மட்டும் இல்ல, இதே மாதிரி மத்த சிட்டிகள்லயும் கார்கோ பிளைன்ஸ் வானத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு காணாம போயிருக்கா. ஆமா மேயர் சார், நீங்க சொன்னது ரொம்ப சரி. அப்படி காணாம போன எல்லா கார்கோ பிளைன்ஸ்லயும் விலை மதிக்க முடியாத பொருட்கள் இருந்துச்சாம். ஒருவேளை இப்படி நடந்திருக்குமா? யாராவது அந்த பிளேனை வானத்திலே வச்சு ஹைஜாக் பண்ணிருந்தாங்கன்னா? ஆனா சூப்பர் ஸ்பீடோ வானத்துல பறந்துட்டு இருக்கும்போது அதை எப்படி ஹைஜாக் பண்ணிருக்க முடியும்? அதுதான் நாம இப்ப கண்டுபிடிக்கணும் ட்விங்கிள். எத்தனை முறை காக்கா பால்ல குளிச்சாலும் சரி, அது எப்பவும் வெள்ளையா மாறவே போறது கிடையாது. இதுதான் வாழ்க்கை தத்துவம். சார் இப்ப சுருக்கமா என்ன சொல்ல வர்றாருன்னா, அடுத்த கார்கோ பிளைன்ல ரொம்பவே காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாத்தையும் லோட் பண்ண போறாங்களாம். அப்ப அதோட சேர்ந்து நாமளும் டிராவல் பண்ணலாம்ங்கறாரு. அடடா, இப்ப நண்பர்கள் எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து பார்க்கலாம். ரொம்ப ஜாலியா இருக்கும். என்ன சொல்ற கேக்கோ? ஓகே, ஆனா நானும் சூப்பர் ஸ்பீடோவும் கார்கோ பிளேனுக்கு முன்னாடி பறந்துட்டு இருப்போம். நீங்க எல்லாரும் பிளேனுக்குள்ளே இருங்க. வாவ் கிக்கு, உண்மையிலேயே அற்புதமான காட்சி. நாம பிக்சர்ஸ கண்டிப்பா கிளிக் பண்ணி ஆகணும். கண்டிப்பா சூப்பர் ஸ்பீடோ. ஆனா இப்ப நாம நம்ம பின்னாடி வர கார்கோ பிளேனை கண்காணிக்கணும். டோன்ட் வரி கிக்கு, இப்படி அந்த இடத்துல யாராவது ஹைஜாக் பண்ண வந்தாங்கன்னா ஈஸியா நாம அவங்கள பிடிச்சிட முடியும். என்ன சொல்ற? அட, பிளைனோட எல்லா சிஸ்டமும் ஜாம் ஆயிடுச்சு. நம்ம கதை இதோட முடிஞ்சதுன்னு எனக்கு தோணுது. ஓ காட், இது வரைக்கும் நான் உங்ககிட்ட எவ்வளவோ பொய் சொல்லி இருக்கேன். என்ன மன்னிச்சிடுங்க, என்ன காப்பாத்துங்க. சூப்பர் ஸ்பீடோ, பிளேன் காணாம போயிடுச்சு. சீக்கிரமா யூட்டன் எடு. கிக்கு, அந்த பிளேனை எங்கேயுமே காணுமே. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 373. ஓகே ப்ரோ, இப்பவே நான் ஃபார்முலா 373 ஆக்டிவேட் பண்ணிட்டு என் ரெடாரை யூஸ் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பார்த்துடுறேன். கிக்கு, என் ரேடார் என்ன சொல்லுதுன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துல ஒரு லேண்ட் இருக்கு. லேண்டா? அதுவும் வானத்துலயா? சரி வா, நாம போய் அதை பார்க்கலாம். கசுகா பசுகாவுடைய ஃப்ளோட்டிங் ஐலாண்டுக்கு உங்க எல்லாரையும் நான் வரவேற்கிறேன்.
உங்க வித்தைய எங்க கிட்ட காட்டினா அதோட உங்க கதை முடிஞ்சிடும். என்ன பண்றது? நீங்க 2 பேரும் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு பிளேன் தானே வேணும், அதை நீங்களே வச்சுக்கோங்க. ஆனா தயவு செஞ்சு எங்களை போக விட்டுருங்க. வர அவசரத்துல நான் வேற ட்ரெஸ் கூட எடுத்துட்டு வரல. ஜனங்க யாரும் அவங்க விருப்பப்படி இங்க வரவும் முடியாது, இங்க இருந்து போகவும் முடியாது. நீங்க 2 பேரும் ரொம்ப தப்பான காரியத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க. அநேகமா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிக்கோவும் சூப்பர் ஸ்பீடோவும் எங்க கூடவே தான் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவாங்க. அப்படி அவங்க 2 பேரும் இங்க வந்துட்டாங்கன்னா தப்பான வேலை செய்யறவங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? அத ஒரே வார்த்தையில சொல்லணும்னா பேட். இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. கொசுகா, நான் அந்த சூப்பர் ஸ்பீடோ அப்புறம் கிக்கோவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒருவேளை அவங்க நம்ம ஐலாண்டுக்குள்ள வந்துட்டாங்கன்னா நமக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீ சொல்றது சரிதான், நாம ஒண்ணு பண்ணுவோம். இத பாருங்க, நீங்க ஐலாண்ட் முழுக்க செக் பண்ணுங்க. அப்படி அவங்க கிடைச்சா எங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்க. ஆனா பசுகா பாஸ், ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த கிக்கு ஒரு சூப்பர் ஃபைட்டர், அப்புறம் சூப்பர் ஸ்பீடோ கிட்ட வித்தியாசமான பவர்ஸ் இருக்கான். கவலைப்படாத, அவங்க ஒண்ணா அட்டாக் பண்ணுனா உடனே எனக்கு வாக்கி டாக்ல கான்டாக்ட் பண்ணு. நான் உடனடியா அந்த ரேடாரை ஆன் பண்ணிடுறேன். இத ஆன் பண்ணதுமே இங்க இருக்கிற சின்ன பெரிய எல்லா மெஷின்ஸுமே அப்படியே ஜாம் ஆயிடும். அப்புறம் பார்க்கலாம் அந்த குட்டி பையன் சூப்பர் ஸ்பீடோ இல்லாம என்ன பண்றான்னு. தொப்பை பண்ணாலும் தொப்பைக்கு நடுவுல மாட்டினா அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. கிக்கோ பாத்தியா, இவ்வளவு பிளேன்ஸ் ஸ்கிராப் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா கார்கோ பிளைன்ஸ் எல்லாம் இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ல லேண்ட் பண்ணிட்டு அதுல இருக்க கார்கோவை திருடி இருக்காங்க, அப்படிதானே? அப்புறம் அந்த பிளேன்ஸை உடைச்சு ஸ்கிராப் மாதிரி போட்டிருக்காங்க. அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போன அந்த பிளேனும் இந்த ஐலாண்டுக்கு தான் வந்திருக்கும் இல்லையா? கரெக்ட் சூப்பர் ஸ்பீடோ. வா நாம அவங்களை தேடி கண்டுபிடிக்கலாம். சூப்பர் ஸ்பீடோ, இப்ப நம்ம ஃபார்முலா நம்பர் 91 ஆக்டிவேட் பண்ணி அவங்களுக்கு பதிலடி கொடுக்கலாமா? எஸ் ப்ரோ, ஃபார்முலா 91 ஆக்டிவேட் பண்ணி நான் அவங்கள பீஸ் பீஸா சேதற அடிக்கிற பாரு. பாஸ், அந்த சூப்பர் ஸ்பீடோ எங்களை பீஸ் பீஸ் ஆக்கிட்டான். ப்ளீஸ் அந்த ரேடாரை இப்பயாவது ஆன் பண்ணுங்க. சரி, நான் அதை பண்ணிட்டேன். இனிமே சூப்பர் ஸ்பீடோவால உனக்கு எந்த ஆபத்தும் வராது. கசுகா பசுகா நடுவுல தப்பே பண்ணாம மாட்டினாலும் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. கிக்கு, எனக்கு என்ன தோணுதுன்னா ஏதோ ஒரு சிக்னல் வந்து என் சிஸ்டமை ஜாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. கிக்கோ, இவங்க அடிக்கிற அடியில என்னால எதுவுமே பண்ண முடியல. சூப்பர் ஸ்பீடோ, ஃபார்முலா நம்பர் 89. என்னாலதான் ஆக்டிவேட் பண்ண முடியாது கிக்கோ. என்னோட மொத்த சிஸ்டமும் ஜாம் ஆயிடுச்சு. சூப்பர் ஸ்பீடோ, நீ இவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ திரும்பவும் R7 குள்ளேயே போயிடு. இங்க எந்த பிரச்சனையும் இல்ல. R7 குள்ள சூப்பர் ஸ்பீடோ போகட்டும். இவங்க பாஸ் அப்புறம் என்னோட நண்பர்களை கண்டுபிடிக்கணும்னா நான் சரண்டர் ஆகி தான் ஆகணும் போல இருக்கே. கசுகா பசுகா நடுவுல தப்பே பண்ணாம மாட்டினாலும் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. கிக்கோ அண்ட் சூப்பர் ஸ்பீடோ, உங்களை பத்தி நாங்க நிறையவே கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு தான் நேருக்கு நேரம் சந்திக்கிறோம். இங்க பாருங்க மிஸ்டர்ஸ், நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏராளமான பிளைன்ஸ் ஹைஜாக் பண்ணிருக்கீங்க. அது ரொம்ப பெரிய குற்றம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இல்ல கேக்கோ, நாங்க அப்படித்தான் செய்வோம். இப்ப உனக்கு எது நல்லதுன்னு தெரியுமா? பேசாம எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிடு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. நாம எல்லாரும் டீமா சேர்ந்து வேலை செஞ்சா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிளைட்டையும் நாம கடத்தி பெரிய பணக்காரங்களாயிடலாம். இல்ல, இந்த மாதிரி கொள்ளையடிச்சு பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப தப்பு. நான் எப்பவும் தப்பான வேலை செய்யவும் மாட்டேன்.
தப்பு செய்யறவங்கள விட்டு வைக்கவும் மாட்டேன். பிரமாதம் கிக்கோ, சூப்பரா டயலாக் சொன்ன. ஆனா என்ன பண்றது, சூப்பர் ஸ்பீடு உன் கூட இல்லாத நேரத்துல நீ டயலாக் மட்டும் தான் பேச முடியும். எங்களை ஒண்ணும் பண்ண முடியாது. எது வரைக்கும் எங்களோட ராடார் ஜாமிங் ஆக்டிவேட் ஆகிருக்கோ அது வரைக்கும் உன்னோட சூப்பர் ஸ்பீடோவால உனக்கு உதவி செய்ய முடியாது. அந்த சூப்பர் ஸ்பீடோ மட்டும் இல்லனா நீயும் சுத்த வேஸ்ட் தான். கூட்டிட்டு போங்க, எல்லாரும் கூடயும் சேர்ந்து இவனை அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளுங்க. கசுகா பசுகா நடுவுல தப்பே பண்ணாம மாட்டினாலும் அவ்வளவுதான், புரிஞ்சுக்கோங்க. அடடா, என்ன இது? அவங்க நம்மள மாதிரி கிக்கோவையும் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க. இவங்க கிக்கோ அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்த விஷயம் இருக்கு பாரு, இத ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா முட்டாள்தனம். தேங்க்யூ அங்கிள். தேங்க்யூவா? எதுக்காக? என்னை என் நண்பர்கள் கிட்ட கொண்டு வந்து விட்டதுக்காக. கிக்கோ, நீ அங்க இருந்து எங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ணிட்ட. ஆனா இந்த ஃப்ளோட்டிங் ஐலாண்ட்ஸ்ல இருந்து நம்ம எல்லாரும் எப்படி வெளியில போறது? கசுகா ஜசுகாவோட இந்த பிளானிங் இருக்குல்ல, அது எந்த பிளேனையும் டேக் ஆஃப் பண்ண விடாது, சூப்பர் ஸ்பீடோவையும் பறக்க விடாது. அதை நம்ம சரி பண்றதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த ஜாமிங் ரேடார் கேபிள் வழியா போற எலக்ட்ரிசிட்டியால தான் ரன் ஆகுது. ஒருவேளை அந்த எலக்ட்ரிசிட்டியை நம்ம கட் பண்ணிட்டோம்னா அப்புறம் அந்த ஜாமிங் ரேடார் இன்ஆக்டிவா மாறிடும். அதெல்லாம் எதுக்கு கிக்கோ? இப்ப பாரு. அட, திடீர்னு இந்த ஜாமிங் ரேடார் எப்படி பிளாக் ஆயிடுச்சு? ஏன்னா நாங்க அதோட பவர் சப்ளைவை கட் பண்ணிட்டோம். அண்ட் இப்ப என்னால சூப்பர் ஸ்பீடோவை கூப்பிட முடியும். இங்க ஒரு பெரிய பிரச்சனை. R7ல இருந்து சூப்பர் ஸ்பீடோ கார் வரட்டும். சூப்பர் ஸ்பீடோ குவிக், ஃபார்முலா நம்பர் 817. எஸ் கிக்கோ, ஃபார்முலா 817 ஆக்டிவேட் பண்ணி அந்த ஜாமிங் ரேடாரை சுக்குநூறா சேதறடிக்கிறேன். கிக்கோ, நீ எங்களோட ஜாமிங் ராடரை உடைச்சு ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. இப்ப உங்க எல்லாருக்கும் அதுக்கான தண்டனை கிடைக்கும். அதுவும் சாலிடான தண்டனையா இருக்கும். கொஞ்சம் திரும்பி பாரு. சூப்பர் ஸ்பீடோ, நீ ஃபார்முலா நம்பர் 27 ஆக்டிவேட் பண்ணி அவங்கள அட்டாக் பண்ணு. அதுக்குள்ள அந்த ரெண்டு பேரையும் நான் ஒரு வழி பண்றேன். கண்டிப்பா கிக்கோ. சூப்பர் ஸ்பீடோ, நீ அந்த வெஹிக்கிள் கூட சண்டை போட்டுக்கிட்டே ஃபார்முலா நம்பர் 295 ஆக்டிவேட் பண்ண முடியுமா? எஸ் ப்ரோ, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியான விஷயம்.
உன் விளையாட்டை இதோட நிறுத்திக்க. எங்களுடைய ஒரிஜினல் பவர் என்னங்கிறது இப்ப உனக்கு நான் காட்ட போறேன். சூப்பர் ஸ்பீடோ குயிக் ஃபார்முலா நம்பர் 817. ஓகே டூட். பார்க்க சுமோ ரெஸ்லர்ஸ் மாதிரி இருந்துகிட்டு நீங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய அட்டகாசலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. என்ன சொல்றீங்க? சார் என்ன சொல்றாருன்னா, you both are under arrest.